கதை மழை இல்லாத நிலத்தின் நம்பிக்கை. குறிஞ்சி காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது. அந்த கிராமம் நிலத்தடி நீரின்மை, குறைந்த மழை மற்றும் வறட்சியால் பெயர் பெற்றது. இந்த கிராமத்தில் வாழ்ந்தவர் முருகேசன், ஒரு ஏழை விவசாயி. வயது 50, வயலுக்கு நெருங்கியவர், ஆனால் மனதில் பெரும் உறுதி கொண்டவன். முருகேசனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர்: ரமேஷ், லட்சுமி மற்றும் விக்னேஷ். அவன் கனவு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தருவது. ஆனால் நிலம் உற்பத்தி செய்ய முடியாமை, கடன் மற்றும் வறுமை அவனின் வாழ்வை கடுமையாக ஆக்கியது. ஒரு நாள் அவன் மண்ணை உரம் போட்டு விதைகள் போட ஆரம்பித்தான். கரைந்த வானில் மெல்லிய மேகம் பயமாக திரும்பிக் கொண்டிருந்தது. அப்போது தோட்டத்தின் அருகே ஒரு சின்ன குரல் கேட்டான். முருகேசனே, நீ இன்னும் நம்பிக்கை வைக்கிறாயா? முருகேசன் பக்கம் பார்த்தான், ஆனால் யாரும் இல்லை. அந்த குரல் அவனது உள்ளதிலிருந்தே வந்தது போல் உணர்ந்தான். நான் நம்பிக்கையை இழக்க மாட்டேன், அவன் மனதில் உறுதியுடன் சொல்லினான். அந்த குரல் மறைந்தது, ஆனால் அதன் பின்னணியில் ஒரு விதியான சிந்தனை இருந்தது. மழை வராது என்றாலும் நீ ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். முருகேசன் பழைய புழுக்கை கண்டான். அதில் குளிர்ந்த சிறிய நீர் இருந்தது. அவன் அதை பயன்படுத்தி சிறிய இயற்கை நீர் சுரங்கத்தை உருவாக்கி விதைகளை ஊற்றினான். அடுத்த வாரம் சிறிய துளி மழை தொடங்கியது. முருகேசன் மகிழ்ச்சியில் புன்னகைத்தான். ஆனால் அதே நாளில் சின்ன மகன் விக்னேஷ் சோகத்துடன் சொன்னான். அப்பா, வீட்டுக்கு கடன் வாங்கிய வங்கியின் மனிதர்கள் வந்தனர். நிலத்திற்கான கடனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். இல்லையெனில் வீட்டை எடுத்துச் செல்வார்கள். முருகேசன் இதை கேட்டதும் மனம் மங்கியது. வறுமையிலும் கடனிலும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைப்பட்டான். அடுத்த தினங்களில் அவன் நிலத்தில் உழைத்து மண் குதித்து கிணறை விரிவாக்கினான். பிள்ளைகளையும் சேர்த்து தண்ணீர் மேல்நிலை திட்டம் உருவாக்கினான். சிறிய முயற்சி நிறைவடைந்து நிலத்தில் துளி துளியாக புதிய செடிகள் வளர்ந்தன. ஒரு வாரம் கழித்து பழமையான கிணறு மூடிய நீர் மூலம் நிலத்தை பசுமையாக மாற்றியது. பருத்தி, கோதுமை, சில பழச்செடிகள் விரைந்து வளர்ந்தன. முருகேசனின் மனதில் புது நம்பிக்கை பிறந்தது. மகிழ்ச்சியான முருகேசன் பிள்ளைகளுடன் பயிர்களை விற்று கிராமத்தில் புகழ் பெற்றான். ஆனால் சந்தோஷம் நீடிக்கவில்லை. இரவு ஒன்றில் நிலத்தில் இருந்த கம்பிகள் உடைந்தன. செடிகள் சேதமடைந்தன. அந்த நேரத்தில் பழைய நண்பர் சுந்தரம், நகரத்தில் பெரிய தொழிலாளி, முருகேசனுக்கு உதவ வந்தான். அவன் கூறினான், நீ உன் வாழ்க்கையை சிரமமாக நடத்துகிறாய். நான் சில முதலீடுகள் கொண்டு நீர் மேல்நிலை திட்டம் அமைத்து நிலத்தை வாழும் நிலமாக மாற்றுவேன். முருகேசன் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நண்பரின் உதவியை ஏற்றான். சில மாதங்களில் நிலத்தில் நீர் நிரம்பி பயிர்கள் வளரும் நிலமாக மாறின. ஆனால் கிராமத்தில் புதிய அபாயம் உருவானது. நகரத்திலிருந்து பெரிய பசு கூட்டம் நிலத்தை அழிக்க வந்தது. முருகேசன் மனதில் வெள்ளம் போல அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் மனதில் நினைத்தான், நம்பிக்கை, பொறுமை, கடுமையான முயற்சி, இதுதான் வாழ்க்கையின் உண்மை பாடம். அவன் கடுமையாக உழைத்து பசுக்களை புல்லில் வைத்து நிலத்தை மீட்டெடுத்தான். நீரும் உணவும் கிடைத்தது. முருகேசன் கிராமத்தில் புகழ்பெற்றவன் ஆனான். பிள்ளைகளும் கல்வியில் சிறப்பாக வளர்ந்தனர். ரமேஷ் மருத்துவர் ஆனான், லட்சுமி ஆசிரியராக இருந்தாள், விக்னேஷ் இயந்திரவியலாளர் ஆனான். அவன் சொல்லிய பாடம்: நீங்கள் எவ்வளவு வீழ்ந்தாலும் நம்பிக்கை மற்றும் முயற்சி உங்கள் நிலத்தை மீண்டும் செழிக்கும்.